கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டியை நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு டெஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கியிருக்கிறோம். இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு இப்போ அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நான் உங்கள் இன்ஜினியர் சச்சின். இது கான்கிரீட் டெஸ்ட் ஹேமர், ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்டு. கான்கிரீட் நம்ம கேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சைட்டில் இருக்கிற கான்கிரீட் நம்ம செய்த பில்லர் பீம்ஸ் வந்து எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது, என்ன கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறத இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஒரு எக்ஸிஸ்டிங் பில்டிங், பல வருடங்களான பில்டிங், இதுக்கு மேலே அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாமா, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட், அதாவது எதையும் உடைக்காமல் நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ப்ராடக்ட் சர்டிஃபிகேட் இருக்கு, ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள மேனுவல், யூசர் மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. கேலிப்ரேஷன் ரிப்போர்ட், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபைனலாக கேலிப்ரேட் பண்ணும்போது வந்த கேலிப்ரேஷன் ரிப்போர்ட். இது வந்து சர்ஃபேஸை ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கான ரப்பிங் ஸ்டோன். ஸ்பேர்ஸ் கொடுத்துருக்காங்க, மெயின்டெனன்ஸ் டூல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க கிளீனிங்க்கு. இது வந்து வாஷர், காட்டன் வாஷர், 2 ஸ்க்ரூ டிரைவர்ஸ், ஸ்டார் ஸ்க்ரூ, மைனஸ் ஸ்க்ரூ டிரைவர்ஸ். ஸோ இதுதான் ரீபவுண்ட் ஹேமர். இது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். ஆக்சுவலாக இதில் வந்து ஆர் வேல்யூ அப்படிங்கிற வேல்யூ இதில் நம்ம இது பண்ண முடியும். ஸோ இதில் நீடில் வந்து நமக்கு இதை நம்ம நீடில் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அகெயின்ஸ்ட் த சர்ஃபேஸ் இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஹேமர் உள்ளேருந்து ஒரு ஸ்ப்ரிங் காயில் போயிட்டு இதை ஃபோர்ஸாக டச் பண்ணிட்டு, இந்த சர்ஃபேஸை டச் பண்ணிட்டு ரிலீஸ் ஆகும். ஸோ அதில் இதோட டென்சிட்டி என்ன அப்படிங்கிறது இங்கே வேல்யூவாக வரும். ஸோ இந்த வேல்யூக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இங்கே ஒரு கிராஃப் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த கிராஃபில் நம்ம வந்துட்டு பாட்டம்லேருந்து நம்ம சர்ஃபேஸை டச் பண்ணுறோமா, இல்லை சைட்வைஸ் டச் பண்ணுறோமா, இல்லை டாப்லேருந்து நம்ம டச் பண்ணுறோமா அப்படிங்கிறத பொறுத்து இந்த கிராஃப் வேல்யூக்கு மீட் ஆகிற ஸ்ட்ரென்த், இந்த வேல்யூ தான் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தாக நம்ம எடுத்துக்க முடியும். கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இந்த ரீபவுண்ட் ஹேமர் எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒரு ஆல்ரெடி கேஸ்ட் பண்ண ஒரு கான்கிரீட் குவாலிட்டியாக தான் அந்த ஒர்க் நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு எப்படி இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இதோட ரீடிங்ஸை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத நேராக நம்ம சைட்டில் பார்க்கலாம் வாங்க. சைட்டில் நம்ம எப்படி கேஸ்ட் பண்ண கான்கிரீட், இது மாதிரி ஒரு பில்லர் நம்ம ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோன்னா இதோட ஸ்ட்ரென்த் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோமா, இது ப்ராப்பராக தான் ஒர்க் நடந்திருக்கா, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத எப்படி டெஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக இது நம்ம இந்த பிளஞ்சரை எகெயின்ஸ்ட் சர்ஃபேஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது நம்ம பிளஞ்சரை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஹார்டாக இது ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ இதில் ரீடிங் வரும். ஸோ அந்த ரீடிங்கை தான் நம்ம இந்த ரீடிங்கை எடுத்துகிட்டு ஆர் வேல்யூவை எடுத்து இந்த கிராஃபோட நம்ம இன்டர்பிரேட் பண்ணி நம்ம கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுக்கலாம். இது ப்ராப்பராக எப்படி செய்யலாம், வெறும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் வேல்யூ பார்த்தா சரியாக இருக்குமா அப்படின்னா கிடையாது. இதை எப்படி ப்ராப்பராக செய்யலாங்கிறது பார்க்கலாம். இந்த கிரைண்டிங் ஸ்டோன்,
நம்ம வந்து 16 பிளாக்ஸ் பண்ணி 16ஐயும் நம்ம 16 ரீடிங்ஸ் எடுத்துகிட்டு 16ல் டாப்பில் இருக்கிற 3 வேல்யூஸையும் நம்ம ரிஜெக்ட் பண்ணிடணும். லோவஸ்ட்டாக கிடச்சிருக்கிற 3 ரீடிங்ஸையும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு 10 ரீடிங்ஸ் அந்த சென்டரில் இருக்க 10 ரீடிங்ஸோட ஆவரேஜை எடுத்து அந்த ஆவரேஜோட நம்ம இந்த ஆவரேஜ் வேல்யூவை எடுத்து அதோட நம்ம இந்த கிராஃப் வேல்யூ பார்க்கும்போது நமக்கு இதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் டென்டேட்டிவாக தெரியும். இந்த ரீபவுண்ட் ஹேமர் டெஸ்ட் ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த்தை அட்டைன் பண்ண 21 நாளுக்கு மேலே ஆன ஒரு கான்க்ரீட் காம்பனண்ட்டுக்கு டெஸ்ட் பண்ணுறது பெட்டர். இந்த பர்டிகுலர் சைட்டை பொறுத்தளவுக்கு இந்த காலமை கேஸ்ட் பண்ணி 7 டேஸ் தான் ஆகுது. இதோட பவர் எவ்வளோ இருக்குது, இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக போய் இதை டச் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் தான் இது. இது வெறும் 7 டேஸ் மட்டுமே ஆனதால் ஒவ்வொரு டேம்பிங்க்குமே இதை போய் அந்தளவுக்கு ஹார்டாக ப்ரெஸ் பண்ணியிருக்கு. நம்ம 16 தடவை டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 16 தடவை இது ப்ளஞ்ச் பண்ணது எந்த அளவுக்கு இம்ப்ரெஷன் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். இது ரொம்ப அக்யூரேட்டான மெத்தடு கிடையாது. நம்ம கியூப் கேஸ்ட் பண்ணி சிடிஎம்மில் டெஸ்ட் பண்ணுறது தான் ப்ராப்பர் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். இது நம்ம ஒரு ரேண்டமாக ஒரு குவாலிட்டி செக்கை நம்மளோட இண்டஸ்ட்ரியில் நடத்துறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வெறுமனே அது எப்படி கேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுன்னு பார்க்குறத விட இந்த ரீபவுண்ட் ஹேமரை யூஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு அதோட ஸ்ட்ரென்த்தை, ஒர்க்மேன்ஷிப்பை நம்ம ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். மேலும் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.